நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். பிரபஞ்சம் 4 யுகங்களை கொண்டது. 4வது யுகத்தின் முடிவில் அனைத்து யுகங்களும் பரபிரம்மனால் பிரளயத்தில் அழிக்கப்பட்டு மீண்டும் அனைத்தும் புதியதாக படைக்கப்படுகிறது. சில புராணங்களில் பரபிரம்மனை அவன் என்றும் சிலவற்றில் அவள் என்றும் கூறியுள்ளார்கள். ஆனால் பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரன் போன்றவர்கள் படைக்கப்பட்டதில் எந்தவிதமான சர்ச்சையும் இல்லை. குலதெய்வம் பற்றிய இந்த ஆய்வில் பிரபஞ்ச படைப்பை குறித்து ஏன் சொல்லிக் கொண்டு வர வேண்டும் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படைப்பின் ரகசியங்களை படித்து தெரிந்து கொள்ளாவிட்டால் மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பு குலதெய்வம் உட்பட பல தெய்வங்கள் வெளிப்பட்டதன் அவசியமோ அல்லது பிரபஞ்சத்தில் தெய்வங்களின் பங்கு என்ன என்பதையோ நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. பெரும் கடலுடன் கூடிய நிலத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பரபிரம்மன் உருவாக்கிய பிறகு பிரபஞ்சம் மெல்ல மெல்ல விரிவடைய துவங்கியது. கடல் நீர், ஆறுகள், மானிடர்களுக்கு தேவையான வெளிச்சம், மிதக்கும் அசையும் அசையா பொருட்கள், ஆண் மற்றும் பெண் ஆத்மாக்கள் போன்ற முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய நிலம் முழுமையடைய சுமார் 13.699 பில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்பதாக அறிஞர்கள் கருதுகின்றார்கள். அதனால்தான் பரபிரம்மன் 13.699 பில்லியன் ஆண்டுகள் என்ற அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு தனது தெய்வீக சக்திகளில் இருந்து வெளிப்படுத்திய பல்வேறு தெய்வங்களுக்கு தனது உடலுக்குள் அமர்ந்திருந்த தெய்வீக சிற்பியான விஸ்வகர்மா மூலம் பல்வேறு வடிவங்களை கொடுத்து அவர்களை மெல்ல மெல்ல வெளிப்படுத்தி இருக்கலாம் என்பதாக பண்டிதர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.